வெல்கம் டு த வீடியோ. இதே வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைக் ட்ராவல் தான். எங்கன்னா கன்னியாகுமரி டு சென்னை போயிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நார்கோவில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா திஸ் மை பைக் கைஸ், Pulsar 200 இதில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ நார்கோவில் தான் நிற்கிறேன். இது ஜாக்கெட்லாம் போட்டோன்னா பெரிய ரைடெல்லாம் நினச்சிக்காதீங்க, நானே ஒரு பாட் ரைடரு. ட்ராவலிங் மட்டும்தான், மொத்தமாக ரைடிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானே சும்மா தான் பண்ணிக்கை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு vlog சாரி This moment that he knew he fucked up. அது வேறு இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டியே கேமரா முன்னாடியே பேசுகிறேன். அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காது, எதுவும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 16 ஆஃப் மண்டே 26 ஏப்ரல். ஸோ இன்றைக்கி தான் நான் கிளம்புறேன் கைஸ், போயிட்டுருக்கேன் அந்த வே சென்னைக்கு. செம்மையாக கைஸ் இந்த இடம், காலையில் அல்டிமேட்டு. இனி மத்தியானம் ஆச்சுன்னா வேறு லெவலில் வெயில் அடிக்கிறது வேறு. இப்போதைக்கு செம்மையாக இருக்குது. ஓகே சரி, அந்த வேலை அப்படியே கம்மி பண்ணுறேன் கைஸ். போகிற இடத்துல ஏதாச்சும் நல்ல ஸ்பாட் வச்சு நான் காமிக்கிறேன், இல்லைனா அப்படியே போகலாம் கைஸ், பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்வாய் மொழிக்கிட்ட தான் நிற்கிறேன். இதுதான் கைஸ் ஆர்வாய் மொழி. ஃபுல்லாக ஒரே காத்தாடி விண்டு மில்லாகவே இருக்கும். பாருங்கள் தண்டி ஃபுல்லாகவே விண்டு மில் தான். கொஞ்சம் 2-3 கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டு மில் தான். கைஸ் இதான் கைஸ் நான் கிராஸ் பண்ண முதல் டோல்கேட்டு. இந்த டோல்கேட் என்னென்னா நாங்குநேரி டோல் பிளாசா, நம்ம கன்னியாகுமரிலேருந்து ஃபஸ்ட்டு வர டோல்கேட்டு. பாருங்க கைஸ், அடுத்த டோல்கேட்டில் ஏதாவது போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறேன். see you. கைஸ் இப்போ இதான் அடுத்த ஸ்பாட்டில் பிரேக் போட்டுற ஸ்பாட் இது. இந்த ஸ்பாட் அவங்க எல்லாருக்குமே தெரியும். திருநெல்வேலியை தாண்டி போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட் எல்லாருக்குமே தெரியும். திருநெல்வேலி தாண்டி ஒரு 10 or 15 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த இடத்துல இந்த இடம் வந்துடும். சிங்கம் படத்துலலாம் வரும் இந்த இடம். சிங்கம் 1 நினைக்கிறேன், அதெல்லாம் இந்த லொக்கேஷன் வரும். சூப்பரான லொக்கேஷன். அப்படியே ஒரு பெரிய மலையே 2ஆக வெட்டி அதில் ரோடு போட்டுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. என்னன்னே தெரியல, இன்றைக்கி ஒரே பிரேக்காக இருக்குது. திருநெல்வேலி வரது முன்னாடி 3-4 வாட்டி பிரேக் எடுத்தாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி 5 மணி வீட்டிலேருந்து கிளம்பினேன். எப்போ போய் சேர பண்ணே தெரில, ஒரே பிரேக்காக இருக்குது. இப்போ தூரத்துக்கு பிரேக் எடுக்கிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச்சாக போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாம் பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரேக் போட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், பார்ப்போம் அடுத்த ஸ்பாட்டில். சரியான தூக்கம் கைஸ், என்னன்னே தெரில, ஒரே கண்ணை கறக்கமாக இருக்குது, கறக்கி தள்ளுது. இவ்வளோ 80-90 அப்படின்னு மெயின்டைன் பண்ணால கறங்குதா இல்லை? ஆனால் நைட்டு நல்லா தான் தூங்கினேன். இருந்தப்புறம் ஏன் தான் எப்படி கறங்குன்னு தெரில. ஒரு பிரேக் இந்த தண்ணி குடிச்சிட்டு இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஓட்ட முடியும்னு தெரில. உங்களை தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பிரேக் அதுக்கப்புறம் தான். டைரக்ஷன் இன்னும் 588 கிலோமீட்டரா? வேறு லெவல் வீடியோ. ஹலோ, ஓகே, இஞ்சரைக்கு தான் போய் சேருவோமா? ஓ, இஞ்சரைக்கு நல்லா பாருங்க. 5:30 தான் போய் சேருவோன்னு போட்டிருக்கு. எப்படியாச்சும் கூகுள் டைமை விட நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் சேர நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இல்லை கைஸ், கூகுள் டைமை பீட் பண்ணுவோம்.
கைஸ் இப்போ தான் மதுரை கூட இல்லை, அது வந்து மதுரைக்குள்ளே போவேன். நான் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஏதோ திருமங்கலம் அதில் வந்து டர்ன் பண்ணி உள்ள அப்படியே அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதோ பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் போட்டு அப்படியே நிற்கிற அந்த மரத்தடியில். செம்ம வெயில் நிற்கவே முடியல எங்கேயுமே. நான் சரி அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டு போகலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கேன். செம்ம பசி வேறு, இனி அப்படியே சாப்பிட தான் போகணும் பார்க்குற மொதல் கடையில். நினச்சதோட செம்ம ஹீட்டு, முடியவே இல்லை. ஜாக்கெட் போட்டால் மரண ஹீட்டாக இருக்குது இன்னுமே. எப்படா பிரேக் எடுக்கலாம், நிற்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நிற்கலாம் மாதிரியே தான் ஃபீல். ஃபுல்லாக செம்ம ஹீட்டு வேறு லெவல் ஹீட்டு. கரெக்டாக ஒரு 7-8 மணி 9 மணி ஆனதுமே தொடங்கிருச்சு. செம்ம ஹீட்டு வேறு லெவல் ஹீட்டு. சரியான வெயில் கைஸ், வெயில் ப்ளஸ் ஒரே தூக்கம், கண்ணெலாம் கறங்குது. அதான் அப்படியே வச்சுட்டாங்க, நிற்கவே முடியல. சரியான வெயில். இப்போ தான் சாப்பிட்டேன். லஞ்சே இப்போ தான் முடிஞ்சிச்சு. டைம் கூட என்னன்னு தெரியல, ஒரு கரெக்டாக 1:58 இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். இந்த கடையில் தான் சாப்பிட்டேன். அது ஒரு குட்டி கடை, பிரியாணி கடை. இங்கே தான் சாப்பிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே கிளம்ப வேண்டியதான். எப்படியும் ஒரு 7 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். அதில் தான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ போகிற கொஞ்சம் அழுத்தி போகணும். அந்த போனால் தான் மட்டும்தான் ரீச் ஆக முடியும் ஸ்பாட்டுக்கு. ஹலோ கைஸ், இப்போ திருச்சி தாண்டியது ஒரு இடம் கைஸ். இந்த இடம் பேர் கட்டாது. எல்லாம் அந்த இடம் வந்துட்டு ஏதோ வன மரம் விதை மையம் அப்படின்னு போட்டிருக்கு. அது அந்த பக்கம் ஒரு போர்டு போட்டிருக்கு, வனம் மரம் விதை மையம் அப்படின்னு ஒரு போர்டு. இடத்த பார்த்தோடனே டப்புன்னு இறக்கிட்டேன் கைஸ், அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பக்கம் திருச்சி டு சென்னை யாராச்சும் போகிறீங்கன்னா பாருங்கள், செம்மையாக இருந்த இடம். கண்டிப்பாக இறங்கி ஃபோட்டோவே எடுக்கலாம், அந்தளவு ஒர்த்து.
கண்ணில் அப்படியே ரெட் ஆயிடுச்சு, செம்ம டயர்டு. இன்னும் ஒரு 150 160 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். இன்னும் 180 கிலோமீட்டர் கைஸ். 3.5 மணி நேரம் காமிக்குது. போய் சேர்ந்துடலாமா? 8:30 80 கிலோமீட்டர் 8:30 PM. சொல்லத்தணும், இன்றைக்கி போய் சேர்ந்த மாதிரி தான். நல்லா செம்ம எரியுது கைஸ். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் சென்னைக்கு. 100 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட்டு மணி 6:15 ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 7-7:30 ஆயிரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, இந்த ட்ராவல் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை, மீட் யூ நெக்ஸ்ட், see you next travel video guys. Bye bye.